தேசிய வெசாக் விழாவின் ஆரம்ப நிகழ்வு தக்ஷிண பிரபா என பெயரிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் 3 பீடங்களினதும் தேரர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய சம்புத்த சாசனம் கிபி 1700களில் உருவானது. அந்த காலத்தில் இங்கு ஒரு உபசம்பதா துறவி கூட இருக்கவில்லை. அத்துடன் கல்வி கற்ற விவேகமுள்ள எவரும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு பேரழிவு நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் 2 அரசர்களிடம் விடயங்களை எடுத்துக் கூறி கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் உதவியை பெற்று தாய்லாந்திற்கு தூதுவர்களை அனுப்பி பரம தார்மீக மன்னனின் ஆதரவோடு சங்கராஜ தேரருடன் கலந்துரையாடி உப்பாலி தேரர் தலைமையிலான முதலாவது குழுவினரை இங்கு எழுந்தருளச் செய்து 1753 ஜூலை 15ஆம் திகதியே தற்போதைய சம்புத்த சாசனம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுயநலத்துடன் செயற்பட்டால் அதே போன்று பிற நலன் பேணும் பண்பிலிருந்து விலகி சென்றார் ஒருபோதும் ஒரு நாடோ அல்லது இனமோ முன்னோக்கி செல்ல முடியாது. கலாச்சார மேம்பாடு ஏற்படாது. மத நல்லிணக்கமும் உருவாகாது. தர்மத்தை சிதைக்கும் ஒரு குழுவினர் காவியுடையை தரித்துக் கொண்டுள்ளனர். துறவர ஒழுக்கத்தை அளிக்கும் ஒரு குழுவினர் காவியுடையை தரித்துள்ளனர். பௌத்த சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு குழுவினர் காவியுடையை தரித்துள்ளனர். வேலியும் வரம்பும் சேர்ந்து பயிரை மேயும் போது விவசாயி மிகவும் புத்திசாலித்தனமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த விடயத்தில் நீங்கள் தீவிரமாக பங்களிக்க வேண்டும். மகாபராக்கிரம்பாகு மன்னன் அந்த கடமையை செய்தான். புகாராதிச மன்னன் அந்த கடமையை செய்தான். விஜயபாகு மன்னனும் அந்த கடமையை செய்தான். மாமன்னன் அசோகனும் அந்த கடமையை செய்தான் என்பதை நாம் அறிவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களே, தற்காலத்தில் அந்த பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேசிய வெசாக் விழாவை முன்னிட்டு நினைவு முத்திரையொன்றும் இதன் போது வெளியிடப்பட்டது. කොට සිරි නිකේතනාරාමය විහාරස්ථානයේ බිතුසිතුවමක් ආශ්‍රයෙන් රුපියල් 70ක් වටිනා සමරු මුද්‍රයක්. இதனைத் தொடர்ந்து விகாரிகளுக்கான நிதியுதவி வழங்கல், வழிபாட்டு தலங்களுக்கான சன்னஸ் பத்திரங்களை வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. සන්නස් පත්‍රයේ පිරිනැමෙනවා ඇති. ගරු විහාරාධිපති පූජ්‍ය උළුවිටිකේ බෝධිසිංහ ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ගල්ල මහා කප්පිනසී මාමාලකේ විහාරාධිපති පූජ්‍ය පිටවත්තේ සිරිසුම්න ස්වාමීන් විහාර දේවාලගම් පනත එහි 41 සහ 42 වගන්තිය விகாரிகள் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42ஆம் சரத்தை திருத்தி அமைக்க வேண்டும். மீண்டும் தர்ம நீதிமன்றத்திற்காக தேரர்கள் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க அதிகாரம் வழங்கப்படும். தற்போது நாம் அதில் இறுதி கட்டத்தில் உள்ளோம். ஒழுக்கமான முறையில் தர்ம விடயங்களை மேற்கொள்வதற்கான சட்ட கட்டமைப்பை நாம் மிக விரைவில் உருவாக்கி தருவோம். பொருளாதார சுபீட்சத்தை எட்ட வேண்டுமாயின் அந்த தார்மீக சமூக பொருளாதார எழுச்சி ஒன்றாகவே பயணிக்க வேண்டும். எனவே எமது மற்றும் எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்னவெனில், எந்த யுகத்தை இலங்கையில் மீண்டும் ஒரு மத எழுச்சி ஏற்பட்ட யுகமாக வரலாற்றில் இடம்பிடிக்க செய்வதாக அது எமது விருப்பமாகும். இது வேறொன்றுக்காகவும் அல்ல. அத்தகையதொரு ஆன்மீக பின்னணியில்தான் உண்மையான பொருளாதார எழுச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனாலாக இதற்காகவே நாம் தற்போது பாரிய வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் இலங்கையில் உலக பௌத்த மகாநாட்டை நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம். பௌத்த தர்மத்திற்கும் எமது சமூக கட்டமைப்புக்கும் இடையிலான ஒரு வரலாற்று ரீதியிலான பாரம்பரியம் மற்றும் வரலாற்று பின்னணி காணப்படுகிறது. பௌத்த தர்மத்தை நீக்கிவிட்டு இலங்கைக்கு உரிய கலாசார தேசியத்தை கட்டியெழுப்புவது குறித்து நம்மால் ஆராயவோ அல்லது சிந்திக்கவோ கூட முடியாது. ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் பௌத்த துறவிகளின் வீழ்ச்சி நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு வேதனையான விடயம். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக எமது பௌத்த தேரர்கள் 21 பேர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எமது 3 பீடங்களையும் சேர்ந்த தேரர்களுடன் நான் ஒரு கலந்துரையாடலை நடத்தினேன். இதன்போது அவர்கள் முன்வைத்த யோசனை என்னவெனில், முடிந்தால் இவர்களை நாம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் துறவரத்திலிருந்து நீக்குவோம் என்பதாகும். ஆனால் விலங்கிடப்பட்ட கைதிகளைப் போல தேரர்களை நாம் எவ்வாறு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வது? உண்மையில் எமது 3 பீடங்களின் தேரர்கள் அனைவரும் எதற்கு உடன்பட்டனர். பின்னர் அவர்கள் குற்றமற்றவர்கள் என நிரூபணமானால் மீண்டும் அவர்களுக்கு துறவரம் வழங்க முடியும். ஆனால் சட்ட ஆலோசனைகள் தர்மத்தின் அடிப்படையில் அமையாததால் அது சாத்தியமாகவில்லை. இந்த தர்மத்தின் அடிப்படையில் நடக்கும் எந்தவொரு மோசமான சம்பவமும் நமக்கு வேதனையை தருகிறது. நாம் இந்த விகாரைகளுடனேயே வளர்ந்தோம். எமது கிராமத்து நாயக்க தேரர்கள் மாலை வேளையில் நீராடுவதற்காக குளத்திற்கு வீதி வழியே நடந்து செல்லும் போது நாம் அந்த கற்கள் நிறைந்த பாதையில் மண்டியிட்டு வணங்கிறோம். நாம் அவ்வாறான ஆன்மீகத்தோடு வளர்ந்த மனிதர்கள். எனவே நான் மட்டுமல்ல, பௌத்த மக்களாகிய நாம் அனைவரும் தற்போது நடக்கும் இந்த சம்பவங்களினால் மிகவும் மனவேதனையுடன் இருக்கிறோம் என்பதனை அறிய தருகின்றோம். මේ පිළිබඳ සිත්ඇවුලෙන් සා වේදනාවෙන් ඉන්නේ. අපි හැමදෙනාම බෞද්ධ ජනතාව අපි හැමදෙනාම ඊටම සිත්ඇවුලෙන් ඉන්න වෙලාව බවට පත් වෙලා තියෙන මේ සිදුවෙන සිදුවීම්